ஆனா நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியே தீரணும். இவ லக்ஷ்மியை பத்தி ஏதேதோ சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். இப்ப யார் என்ன சொன்னாலும் எனக்கு அவ மேல பாசமும் வராது, நம்பிக்கையும் வராது. இவ சொல்றத கேட்காம இருக்கிறது தான் நல்லது. அண்ணியோட வயித்துல உங்க குழந்தை பிறக்க போகுதுன்னு, அந்த குழந்தைய அண்ணி அபார்ஷன் பண்ணி கொன்னுட்டாங்கன்னு நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஆக்சுவலா அண்ணி பிரெக்னன்ட்டே கிடையாது. அண்ணியோட வயித்துல உங்க குழந்தை வளருதுன்னு சொன்னது எல்லாமே போய் தான். அது உண்மையே இல்லை. லக்ஷ்மி, சஞ்சனா இந்த பக்கம் ஏதாவது வந்தாளா? இல்ல, வரலையே சின்னத்த. சரி, அவ இங்க வந்தானா என்னை பார்க்க வர சொல்லு. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட ரொம்ப பேசினாலும் அதிக நேரத்தை செலவழிச்சாலும் அது ரொம்ப ஆபத்து. சின்ன பொண்ணு இல்லையா, ரொம்ப ஈஸியா கெட்டு போக வாய்ப்பு இருக்கு. இந்த கல்யாணம் கடைசியில பாதியில நின்னு போகும்னு, நீ ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா லக்ஷ்மி? அது கல்யாணம் நின்னு போகும்னு நீ பயந்துட்டு இருக்கியான்னு கேட்டேன். டோன்ட் வரி, நீயும் மாமாவும் ஆசைப்பட்ட மாதிரி நீ ஆசைப்பட்ட அந்த மாப்பிள்ளை கண்டிப்பா உன் கழுத்துல தாலியை கட்டுவான். மாமா தேடி கண்டுபிடிச்சு ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்காரு, அவன் உன் கைய பிடிப்பான். இனியில இருந்து உன் வாழ்க்கை ஒரு புது அத்தியாயத்தை நோக்கி போக போகுது. நீ கூட எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த வாழ்க்கை அற்புதமா இருக்க போகுது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நான் அபார்ஷன் பண்ணிக்கிட்ட உடனே என் பேர் வெளியே வந்துடக்கூடாதுன்னு ஹாஸ்பிட்டலோட ஃபைல்ஸ்ல அவங்க பேரை கொடுத்துட்டாங்க. அதனாலதான் எல்லாருமே அண்ணிதான் அபார்ஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னு தப்பா நினைச்சிட்டாங்க. அண்ணி ரொம்பவே நல்லவங்கன்னு. அந்த ஸ்ரீராமன் சீதைய காட்டுல விட்டா மாதிரி இன்னைக்கு நீங்க கூட அன்னிக்கு துணையா இருக்கிறத விட்டுட்டு அவங்கள கைவிட போறீங்க. நீங்க செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னா மம்மி, துணி எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வாங்க. இந்த கொடுங்க. வாங்க. மனிஷா, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன செய்றீங்க? அது மித்ரா கிட்ட பேசலான்னு வந்தோம் ஆண்டி. இன்னும் ½ அன் அவர் ஆச்சுன்னா லைஃப் லாங் உன் பக்கத்திலேயே இருக்க போறோம். கொஞ்சம் பொறுமையா இரு மனிஷா. அனந்தா, உனக்கு என்னாச்சு? எதுக்காக நீ கவலையா இருக்க? இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லையே. நீங்க எல்லாரும் என் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மனிஷா ஏதோ உன்கிட்ட பேசணும்னு வந்திருக்காளாம். சஞ்சனாவை தேடிக்கிட்டு நான் இங்க வந்திருக்கேன். சஞ்சனா ஏதாவது இங்க வந்தாளா மித்ரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தா, எனக்கு ஃபோன் வந்ததுனால நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் எங்க போனான்னு நான் பார்க்கல. மனிஷா, என்கிட்ட நீ என்ன பேசணும்? அது ஒண்ணும் இல்ல மித்ரா. மணமேடையில உட்கார வரைக்கும்
எதுவும் சாப்பிடக்கூடாது. நீ ஏதாவது சாப்பிடணும்னு நினைச்சா என்கிட்ட சொல்லு, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். எனக்கு இப்ப பசிக்கல ஆண்டி. அது இல்ல ஆண்டி, மித்ரா. எனக்கு இப்ப பசிக்கலன்னு சொல்றேன்ல, ப்ளீஸ். ம். அண்ணே அண்ணே அண்ணே, ஐயர் சீக்கிரமா வர சொன்னாரு. இன்னும் எதுக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன கூட்டிட்டு போங்க, இல்லன்னா நானே போய் மனமேடையில உட்காந்துருவேன், பாத்துக்கோங்க. மனிஷா, ஐயர் கூப்பிட்டது மாப்பிள்ளைய, கல்யாண பொண்ணு இல்ல. ஐயோ, இந்த ஐயர் ரொம்பவே லேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆண்டி. மழைக்காலம் முடியற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தது, நெல்ல முளைக்க போற நேரத்துல அவசரப்படுறதாம். இவ்வளவு நாளா நீ பொறுமையா இருந்துட்ட, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா? அண்ணா, உன்னதான் முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுதான், சீக்கிரம் வா. நான் வரேன், நீ போடா. மித்ரா, கல்யாண மாப்பிள்ள தனியா வரக்கூடாது, யாராவது கூட இருந்து கூட்டிட்டு வரணும். வா போலாம். மித்ரா, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்க போகுது. உனக்கு பிடிச்ச பொண்ணு உன்னோட வாழ்க்கைக்குள்ள வரப்போறா மித்ரா. எந்த நொடிக்காக தானே நீ இவ்ளோ நாளா காத்துட்டு இருந்த? இப்ப அது நடக்கிற நேரத்துல நீ எதுக்கு இது பறி கொடுத்த மாதிரி இருக்கிற? வா போலாம். வா வா. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னாபசாந்தயே யஸ்வத்வரத வக்த்ராத்யா பாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் கணானாம் த்வா கணபதிகம் அவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாயச்சின்வன்னோதுபித் சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமஹ. கடவுளே, என்னப்பா உன் சோதனை? காலாகாலத்துக்கும் எங்க வீட்டுல மருமகளா இருக்க வேண்டிய லக்ஷ்மிய இன்னொரு வீட்டுக்கு மருமகளா அனுப்புறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? எதையாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க.